குழந்தை தூங்குதுன்னு எழுதிட்டாப்புல. நான் எனக்கு என்னன்னா, ஓகே மற்ற எல்லா வேலையும் செஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ பெர்மிஷன் கிடைக்கல, வேறு பெர்மிஷன் ஹோட்டலில் வேறு போட்டுக்கலாம். ஒரு நித்யா இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், விஜய் சேதுபதி இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், என்ன வேணால் பண்ணிக்கலாம். குழந்தை தூங்குற நேரத்தில் இவங்களாம் பேசுகிறாங்கன்னு இருக்குல்ல, குழந்தை எப்படி தூங்குற மாதிரி நடிக்க வைக்கிறதுன்னா, எங்களுக்கு அது அந்த சமயம் பார்த்தா தூங்கிடுச்சுங்க. ஆமா. ஆ ஆக்சுவலா இப்ப சில சொல்லுங்க ஷார்ட்ஸ் கடவுளோட கை இருக்கா இல்லையான்னு. சில ஷார்ட்ஸ்லாம் வந்து சில ஷார்ட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்கோம், கை மாறும்போது எந்திரிச்சிட்டு போவோம். சில ஷார்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சிலதெல்லாம் வந்து அது சில மிராக்கிள் அது நடக்கிறது வந்து உங்களுக்கு வரும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன். குழந்தைய தூங்க வச்சு அப்பா அம்மா தூங்க வச்சு மடியில் வச்சுக்கிறதோ இல்லை தோளில் போட்டுக்கிறதோ எடுத்துடலாம். அப்படி கிடையாது. அந்த குழந்தை வந்து சார் மடியில் இருக்கும்போது அதுக்கு தூக்கம் வரணும். அந்த கண்ணை திறந்து மூடி அந்த ஃபீலிங் கொடுக்கணும். ஏதோ திடீர்னு தூங்குறதில்ல. ஏன்னா அது அப்படி நல்லா முழிச்சு பார்க்கும், எல்லாரையுமே உருட்ட பார்க்கும். அது கண்ணு சோர்ந்து திருப்பி அவரது ஷோல்டரில் சாயணும். அந்த கண்ணையும் திறந்து பார்க்கணும். அது குழந்தைக்கு கண்ணை அசந்து முழிச்சு தூங்கும் தெரியுங்களா, அதையும் எடுக்கணும். அப்புறம் கை மாறும் குழந்தை, அப்போ முழிச்சு பார்க்கணும், என்னடா ஒவ்வொருத்தடையாக மாறிக்கிட்டு இருக்குங்க. அது எல்லாமே அது வந்து அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தை டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கணும். அப்பான்னு கூப்பிடணும், அம்மானு கூப்பிடணும். அது எல்லாமே ஸ்கிரிப்டில் கேட்கும்போது நமக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் தானே இருக்கும். எந்த நம்பிக்கையில் இவங்க எனக்குலாம் என்ன, எந்த நம்பிக்கையில் இவங்க இதெல்லாம் எழுதுறாங்க, எப்படி எடுக்க போகிறாங்க. இன்னொரு குழந்தை ஒருத்தருங்க, தங்கச்சி குழந்தை ஒருத்தர் நடித்தான். அவன் பையன் முத்துமணி. அந்த பையனும் சரி, அவனும் இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படத்தில் நிஜமாவே தீபாக்காலேருந்து நித்யாலேருந்து எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட். இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் தான் அந்த சீனை ரொம்ப நிஜமாகவும் இந்த கதையை உண்மையாகவும் ஆக்குறது. இந்த 2 குழந்தைங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து அவர் எப்படி இதை எடுப்பாருன்னு இருந்தது. 2வது பெரிய ஆச்சரியம் வந்து இது எப்படி டப்பிங் பண்ணுவார். அவனை இதில் வந்து நான் ரொம்ப நித்யாவும் தீபாக்கவும் ரொம்ப சொல்ல விரும்புதுன்னா, அந்த ஒரு சம்டைம்ஸு சில பேர்கிட்ட ஒரு சீக்கிரம் போய் குழந்தைங்களோட இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நித்யா வந்து தன்னுடைய குழந்தைக்கு உண்டான இப்போ கூட பேசும்போது ஒரு ரொம்ப ஒன்று அழகாக சொன்னாங்க. அவளுக்கு இந்த சண்டையெல்லாம் அவளோட மைண்டில் இது நிஜமாக தான் நடக்குது போல நினச்சிக்கிறாங்க. இந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறது அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு விதம் ரொம்ப நேரம் இடுப்பில் வச்சுட்டு தோலில் வச்சுட்டு அவங்கள்ட்ட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட இந்த கதையிலையும் இந்த ஸ்கிரிப்ட்லேயும் இன்வால்வ் ஆகும்போது தான் சரி. இல்லாட்டி எனக்கு ஷார்ட்டுக்கு முன்னாடி மட்டும் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க தான் வச்சுக்கோங்களேன், இப்போ நாங்கள் இவ்வளோ பேசியிருக்கவே முடியாது. ஒவ்வொரு வாட்டி ஒரு படம் முடியும் போது எனக்கு என் குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிற ஒரு ஐ கோ த்ரூ இட், ஐ க்ரை. ஒரு 2 days நான் அழுவேன். இட் ஹேப்பன்ஸ் டு மீ எவ்ரி டைம். எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் என்ன அந்த அட்டாச்மெண்ட் வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடும். எனக்கு அந்த ஒரு வெரி மதர்லி நேச்சர் எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ ஒவ்வொரு குழந்தை கூட அந்த ஒரு ஃபிலிம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது போகும்போது என் ஓன் குழந்தைய நீ எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஐ கோ த்ரூ தட் செப்ரேஷன்.